வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புனிதாக்க வைக்க போறாங்களா? என்ன முத இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அத்தை சொன்னதுக்கு அப்புறம் இதுல கேக்குறதுக்கு என்னக்கா இருக்கு? அன்னிதானே வழக்கமா பொங்கல் வைப்பாங்க. அதெல்லாம் அப்போ. இப்பதான் நம்ம 2 பேரும் மருமகளா வந்துட்டோம்ல, நாம தான் நம்மளோட உரிமையை கேட்டு வாங்கணும். தெய்வானே, எல்லா விஷயத்திலயும் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத. ஒரு வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு, அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாத்த முடியாது. புனிதா தான் பொங்கல் வைப்பா, அவ்வளவுதான். தெய்வான் ஆசைப்படுறா, அவளே பொங்கல் வைக்கட்டுமே. ஏமா அக்கா, நீங்க ஒண்ணு எனக்கு விட்டு கொடுக்கலாம் வேண்டாம். இது நான் வாழ வந்த வீடு. இங்க எனக்கு கிடைக்க வேண்டியதை நான் நியாயமா கேட்டு வாங்கிக்கிறேன். அப்படி உங்களுக்கு பொங்கல் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கபிலன் வீட்டுக்கு போய் அங்க பொங்கல் வைங்க. ஏங்க பாத்தீங்களா உங்க மருமக எப்படி எல்லாம் பேசுறான்னு? ஐயோ அத்தை, உங்களுக்கு வந்து நான் மருமக. அடிக்கடி நீங்க அதை மறந்து போயிடுறீங்க. மாமா, போகிக்கு ஊருக்குள்ளதான் தீர வாசனை வரும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளே வருது மாமா. என்னடா பண்ண சொல்ற? மாமா, பேசாம சீட்டுக்குள்ளுக்கு போட சொல்லுங்க. அதுல யார் பேர் வருதோ அவங்கள பொங்கல் வைக்க சொல்லுங்க. பேசாம நடக்கிற வேலையை பாடுறா. சரி, இப்ப என்ன தெய்வானே, நீ பொங்கல் வைக்கணும் அவ்வளவுதானே? சரி, புனிதா அப்புறம் அமுதா நீ 3 பேரும் ஆளுக்கு ஒரு பொங்கல் வைங்க. போதுமா? சந்தோஷமா? 3 பொங்கலா? எதுக்கு அதெல்லாம்? அண்ணியே பொங்கல் வைக்கட்டும். அமுதா, உனக்கு இருக்கிற மனசு இங்க மத்தவங்களுக்கு இல்லையே. என்ன பார்த்து நீங்க நேராவே சொல்லலாமே. ஆமா அத்தை, எனக்கு அந்த மனசு இல்லதான். அவதான் ஆசைப்படுறாளம்மா, தெய்வானே பொங்கல் வைக்கட்டும், விடுங்கம்மா. எனக்கு யாரும் விட்டு கொடுக்க வேண்டாம். இது என்னோட உரிமை, அதனால நான் கேக்குறேன். தெய்வானே, எனக்கு புரியுது. இத பாருங்க, ஏன் நல்ல நாள் அதுமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மாமா, இப்பயும் என் உரிமையை கேட்கறதுக்கு பேர் சண்டை தானா? அப்பா, இவன் மட்டும்தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கா. அங்க அமுதாவை பாத்தியா? அவ பாட்டுக்கு எதுவும் பேசாம அமைதியா தானே இருக்கா. அவளுக்கு அவ சொந்த அண்ணனோட வீட்டுக்காரம்மா மேல பாசம், அதான் எதிர்த்து பேசாம இருக்கான். மாமா, என்னடா என்னாச்சு? மாமா என்னாச்சு? இல்ல, பாசம் சொன்னதும் எனக்கு பொறை ஏறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தெய்வானே பொங்கல் வைக்கட்டுமா? நான் வைக்க வேண்டாம். நீ வைக்கல, சரி. நான் வீட்டுல பெரிய மனுஷின்னு ஒருத்தி இருக்கேன், ஆனா நான் எது சொன்னாலும் நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க, அதானே? சரி, விடுங்க. கோவப்படாதீங்க. மாமா ஒரு சூப்பர் ஐடியா சொன்னாரு, அத மட்டும் கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன். என்னதுக்கு எடுத்து விடுற? மாமா, இப்படியே விட்டோன்னு வைங்க, சண்டை பெருசாகி அப்புறம் தெய்வான வீட்டை விட்டு போனாலும் போயிருவா மாமா. இங்க பாருங்க, அப்புறம் பொங்கலும் இல்ல போகியும் இல்ல, பாத்துக்குங்க. ஐயோ மாம்சே, நீ அப்பா அம்மா காத்த கடிச்ச எப்படி? விஷயத்த சொல்லியா? டே மணி, அது ஒண்ணு இல்லடா. அமுதா, தெய்வான, புனிதா இந்த 3 பேர் பேரையும் பேப்பர்ல எழுதி சீட்டுக்குலுக்கி போடுவோம். அதுல யார் பேர் வருதோ அவங்க பொங்கல் வைக்கட்டும். என்ன சொல்ற? நல்ல ஐடியால? இது ஒரு ஐடியாவா மாமா? இத அப்பா சொன்னாரா? இந்த மாதிரி ஐடியால அப்பாக்கு தோணாது. சரி சரி, இது என்னோட ஐடியா தான். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். என்ன புனிதா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இங்க பாரு, எதையாவது உளறிட்டு இருக்காத, நீ பேசாம இரு. வள்ளுவராய சொல்றது சரிதான். சூப்பர். இருடா, வீட்டுல பெரியவங்கள விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. சின்னவங்கள போனா போதுன்னு விடலன்னா இப்படி சிறுபிள்ளைத்தனமா தான் முடிவு எடுக்கணும்.
வல்லவா மாமா நீ 3 பேர் பேரையும் எழுதி குளிக்க போடு யாரு பேர் வருதோ அவங்க பொங்க வைக்கட்டும். சூப்பர் மாமா. பா எதுக்குப்பா இப்ப இதெல்லாம்? புனிதா, இதெல்லாம் பொங்கல்ல நடக்கிற விளையாட்டு தான். இங்க பாரு, நீ சும்மா ஃப்ரீயா இரு. யாழ்னி, இப்ப நீ என்ன பண்ற, வேகமா போய் ஒரு பேப்பர் பேனாவை மட்டும் எடுத்துரும். போ போ. ஏய், நிக்காதப்பா. டேய் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஜாலிதான். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. என்ன வட்டமேஜ மாநாடு மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? விஷயமா? நாளைக்கு யாரு பொங்கல் வைக்கணும்னு சீட் எழுதி போடுறாங்க. இதுல சீட் எழுதி போட என்ன இருக்கு? இந்த வீட்டுக்கு மூத்தவங்க அத்தை தான், அவங்க தான் பொங்க வைக்கணும். நான் பொங்கல் வச்சதே இல்ல மாப்பிள்ள, புனிதா தான் எப்பவுமே வைப்பா. அவளே வைக்கட்டும் நான் சொல்றேன். தெய்வான நான் தான் வைக்கணும், அமுதா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தெய்வான சொல்றதும் சரிதானே அத்தை? எங்க அப்பா ஊர்ல இல்ல, இல்லனா புனிதாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் பொங்கல் வைக்க சொல்லியிருப்பேன். தெய்வானையை பொறுத்தவரை இந்த வீட்டுல அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. அண்ணா, நான் எனக்கு மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி அமுதாக்கும் நான் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். நியாயமா நான் கேட்குற விஷயத்துக்கு மட்டும் ஏன் இந்த வீட்டில் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நான் பொங்கல் வைப்பேன், இல்லைன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். மாமா, தெய்வான நீ கொஞ்சம் பொறுமையா இரு தெய்வான. சூப்பர் தீர்ப்பு வரும். மாமா. வந்துட்டா. குடு. பேப்பர் தானே நீ எடுத்துக்கோ. எழுதுறானே. இத பாருங்கம்மா, இதெல்லாம் ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டு யாரு பேர் வருதோ அவங்க பொங்க வைக்கணும். மத்தவங்க யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது, புரியுதா? உன்னதான் அப்பா சொல்றாரு, புரியுதா? ஏமாமா, நான் சொல்றது உங்களுக்கு தான் புரியல, உங்களுக்கும் புரியலையா? தெய்வான எல்லா இடத்துலயும் தான் தான் இருக்கணும்னு நினைக்காத. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி வர பொங்கல், நம்ம ஜாலியா இருக்க வேணாமா? கடைசியில் இப்படி சொல்லியே சமாதானம் பண்ணிடுவீங்கல்ல? சரி, ஓகே, சீட் எழுதிய குளிக்க போடுங்க. தெய்வானையே சொல்லிட்டா அப்புறம் என்ன? வல்லவன் சீட்டை குளிக்க போடுங்க. இதோ போட்டுடலாம் கபிலன், போட்டுடலாம்.